ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு 5 நாள் லீவ் போட்டதுக்கப்புறம் ஜொமேட்டோ வந்து ஓட்டியாச்சு. ஓகேங்களா, ஜொமேட்டோ ஓட்டி கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு. உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணலை, இன்றைக்கி தான் வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா, நேற்றுக்கு யாரெல்லாம் நம்ம லைவ் பார்த்தீங்களோ ஸோ அவங்கெல்லாம் டபுள் ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா மறுபடியும் லைவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் அடுத்த யூடியூப் லைவ் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் வரும். ஓகேங்களா, பார்க்காதவங்க இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைவ் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி லைவ் இருக்கும்ல, இனிமேல் லைவ் இருக்காது. லைவ் ஜூன் மாதம் தான் லைவ். அடுத்த லைவ் அதான் ஒரு வருஷத்துக்கு 2 லைவ். ஓகே, ரெண்டு லைவ் தான். ஓகேயா, ஸோ ரைட்டு. இப்போ நம்ம 5 நாளுக்கு அப்புறம் வந்து ஜொமேட்டோ ஓட்டும் போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, மாத கடைசி நெருங்கிடுச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக 5 நாள் லீவ் போட்டிருந்தேன். என்ன லீவுன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ். நம்ம ரூமில் பக்கத்தில் உள்ள அண்ணனுக்கு வந்து மேரேஜ். ஸோ அதனால் வந்து நம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, செலிப்ரேட் பண்ணோம் அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு. ஸோ அவங்க மேரேஜுக்கு 2 நாளா? ஆமாம், 2 நாள் லீவ் போட்டிருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணுறதுக்காக லீவ் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, வண்டி ரெடி பண்ணுறதுக்கு 2 நாள் லீவான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஆமாங்க 2 நாள் லீவு தான். ஒரு நாள் கேட்டேன், கடை திறக்கலன்னாங்க. அடுத்த நாள் திறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் அப்படி ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் இது பண்ணேன். ஏன்னா சுத்தமாக பிரேக் பிடிக்கல. நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் பண்ணாமல் விட்டோம் வண்டியில். ஓகேங்களா, மணிக்கணும். ஆமாம், வண்டி சர்வீஸ் பண்ணல. இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிட்டு பிரேக் செயின் டைட் வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் இந்த அளவு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்ஜின் ஆயில், பிரேக்ஸு, வீல் ரப்பரு, அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது மொத்தமாக ஒரு 2100 ரூபா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா செலவு வந்துருந்துச்சு. ஓகேங்களா, அதில் வந்து லேபர் மட்டுமே 700 ரூபா, வண்டியோட லேபர் மட்டும். மீதி எல்லா பொருளும் வந்து நம்ம வாங்கினதுக்கு ஸோ அந்த அமௌண்ட் வந்துருச்சு. 2000 ரூபா வந்து வண்டி சர்வீஸ் எக்ஸலுக்கு. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து ஜொமேட்டோவில் 5 நாளுக்கு அப்புறம் எப்படி ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது நான் திங்கள் ஓட்டல, செவ்வாய் ஓட்டல, புதன் ஓட்டல, வியாழன் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அப்புறம் எப்படிடா நான் சொல்லப்போனால் 3 நாள் தானே வருது லீவு, எப்படி 4 நாள் கேட்டிங்க 5 நாள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் போன வீக்கில் சனி ஞாயிறு ஓட்டவே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் 5 நாள் ஆகுதுல மொத்தமாக கணக்கு பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் வியாழன், வெள்ளி, சனி இன்னைக்கு வரைக்கும் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டணுமா ஆர்டராக போட்டாங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் 3 மணி வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கேப் பார்த்தீங்கன்னா 3 to 4, 4 to 5 ரெஸ்ட்டு, அப்புறம் 5 மணிலேருந்து நைட்டு கண்டினியூஸாக 11 மணி வரைக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து நமக்கு வந்து அன்றைக்கி எத்தனை ஆர்டர் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 29 ஆர்டர் பார்த்தோம். ஸோ ஆர்டர் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கூட தொடலை, 986 ரூபா தான் ஆர்டர் ஏர்னிங்ஸ். 29 ஆர்டர் பார்த்து எத்தனை ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி 986 ரூபா. இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம 29 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 30 ஆர்டர் முடித்தா 325 ரூபா. பட் 29 ஆர்டர் முடித்தா எவ்வளோ வந்திருக்கும்? ஏன்னா 26 ஆர்டர் தான் கணக்கு. ஏன்னா நான் ஓட்டினது 10 கிக்ஸு 12 மணி நேரம். ஓகேங்களா, 10 கிக்ஸு பார்த்தீங்கன்னா 26 ஆர்டர் முடித்தோம்னா நமக்கு 300 ரூபா கொடுத்துருந்தாங்க. அந்த இன்சென்டிவ் எனக்கு ஆட் ஆச்சு. ஓகேங்களா, அப்படி ஆட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா 1200 சம்திங் ஒரு அமௌண்ட், 1286 ரூபாயா அந்த மாதிரி வந்திருக்கும் ஃபஸ்ட்டு டே, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு. ஸோ வியாழக்கிழமைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதே சேம் டைம் தான், மார்னிங் 9 to நைட்டு மணிக்கணும் 9 to மதியம் 3. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 to நைட்டு 11 o'clock. ஓகேங்களா, ஸோ அந்த 11 o'clock அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஆர்டர் முடிக்கும் போது நம்ம ஜோனுக்குள்ளே இருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த லக் இருந்தால் வாய்ப்பு ஜோனுக்குள்ளே இருப்போம், இல்லைனா எங்கேயாச்சும் அவுட் ஆஃப் ஜோனில் இருப்போம். அப்படி முடிஞ்சு வீட்டுக்கு வரமிச்சில் நைட்டு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிரும். அதே மாதிரி அந்த மதியம் முடியுதில்ல பீக் டைமில், அந்த டைம் ஒரு சில டைம் வந்து ஜோன் பக்கத்தில் இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் நமக்கு லாஸ்ட் ஆர்டர் முடியும். அந்த மாதிரியும் இருக்குது. இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் ரெஸ்ட் எடுக்கிறது 2 ஹவர் தான் மதியம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி இந்த 2 ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வீடியோ ரெடி பண்ணுற டைம் வந்து 4:30 மணி. இப்போ 5 மணிக்கு நான் கிளம்பணும். ஓகேவா, கிளம்பணும். இருந்தாலும் அந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணிட்டோம்னா நைட் வந்து 8 மணிக்கு 8:10 வழக்கம் போல் வீடியோ வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேற்றுக்கு ஏர்னிங்ஸ் சொல்லிட்டேன்ல, நேற்று ஏர்னிங்ஸ் சொல்லலை. நேற்றுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டுமே 1000 ரூபா வந்துருந்துச்சு. ஸோ ப்ளஸ் இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா நமக்கு 275 ரூபா தான் கிடச்சிது. ஏன்னா நேற்றுக்கு வந்து அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. 26 ஆர்டர் பார்த்தா நேற்றுக்கு 27 ஆர்டர் பார்த்தோம். அதுலேயும் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா பெருங்குடியில் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அது வந்து கிரில்லு,
அந்த இதெல்லாம் போடுவாங்க, சப்பாத்திலாம் போடுவாங்க, சவர்மா கடை ஓகேங்களா. அந்த கடையில் நேற்றுக்கு 40 நிமிஷமாக ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணி 40 ரூபாய்க்கு அந்த ஆர்டர் கடைசியில் வந்துச்சுன்னா கஸ்டமரால் கேன்சல் ஆகி போச்சு. அந்த ஆர்டர் கேன்சல் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் நேற்றுக்கு எப்படி சீக்கிரமாகவே ஆர்டர்லாம் முடிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 30 ஆர்டர் நேற்றுக்கு நெருங்கியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து மார்னிங் 9 to மதியம் 3 மணி வரைக்கும் எத்தனை ஆர்டர் பார்த்துருந்தேன் பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் தான் பார்த்துருந்தேன். ஆர்டர்லாம் எப்போ வருது பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வருது. அதாவது டின்னர் பீக் தான் வந்து ஆர்டர் வர ஆரம்பிக்குது 6 மணிலேருந்து. ஸோ அப்படியே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்குது. டின்னர் பீக்கில் இருந்தால் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு நேற்று 29 ஆர்டர் பார்த்து சொன்னோன்னா ஒரு 11 ஆர்டர் பார்த்துருக்கேன். ஓகேயா, 11 ஆர்டர் மன்னிக்கணும், 9 கரெக்டு தானே? கரெக்டு தான். ஒரு 11 ஆர்டர் வந்துருக்கு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மதியம் டின்னர் பீக் தொடங்கி அப்படியே ஈவினிங் வரைக்கும் ஓட்டுறாங்களா, அவங்களுக்குமே ஆர்டர்ஸ் நல்லா இருக்குது. பட் நான் எடுத்து ஓட்டுற டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டைமாக இருக்குது. அதனால் வந்து எனக்கு ரெஸ்ட்டுக்காக அந்த 2 ஹவர் ஒதுக்கியிருக்கேன் ஓகேங்களா, கேப்பு. ஸோ அதேமாதிரி மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் முழிச்சு ஃப்ரெஷ்அப் நம்ம ரெடி பண்ணி போகிறதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் 9 மணி அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் பரவாயில்ல. இன்றைக்கி எப்படி போய்கிட்டு இருக்குது மதியம் வரைக்கும் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 500 சம்திங் அமௌண்ட் ஆர்டர் எர்னிங்ஸ் கிடச்சிது. பட் நேற்றுக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இவ்வளோ 500 கூட தொடவே இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு 10 ஆர்டர், இன்றைக்கி 15 ஆர்டர் ஓகேங்களா. ஸோ மணிக்கும் 14 ஆர்டர் பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து அடுத்து இன்றைக்கி நைட்டு ஓட்டினா பேலன்ஸ் தெரிஞ்சிடும் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீடியோஸும் கண்டினியூஸாக ஒவ்வொரு நாள் பேக் டு பேக் வரமான்னு சொல்ல முடியாது. 2 நாள் 2 டேஸ் குறுக்கா வீடியோஸ் கண்டிப்பாக எதிர்பாருங்க. கண்டிப்பாக வீடியோஸ் உங்களுக்காக பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா. லென்த் வீடியோவை கம்மி பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் வரும் ஓகேங்களா. அதில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். கான்டெக்ட் பண்ணுறது எப்போவுமே நம்மளை கான்டெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இதுதான், TN92 இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் தான் என்னுடைய கான்டெக்ட் ஓகேங்களா நீங்கள் பண்ணுறதுக்கு. ஏன்னா மொபைல் நம்பர் யாருமே கேட்காதீங்க, புதுசாக பார்க்குறவங்க. ஆல்ரெடி பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும் மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுறதா இல்லை. இன்ஸ்டாகிராம் உங்களுக்காக தான் இன்ஸ்டாகிராம் நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. என்னுடைய இதில் உங்களுக்காக இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கேன். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளை மற்றொரு வீடியோடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.